Good morning 9th standard students. Today we are going to see your Unit 2 poem, A Poison Tree, written by William Blake. Before getting into the poem lesson, let's finish a warm-up. Just see this. Choose the option that suits your own behavior in the given situations. Compare your answers with your partner's answers. Now, since you're studying from home, just listen to this questions and just put a tick mark for the answer which you think it is right. Okay, warm up session பார்த்துட்டு இருக்கோம். Warm up sessionல வந்து first A வந்து ஒரு question கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் நீங்க சரின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணணும். You overhear a friend talking badly about you. How angry does that make you feel? அதாவது நீங்க வந்து ஒரு friend வந்து உங்களை பத்தி ரொம்ப வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதை நீங்க கேக்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. I don't feel angry at all. I feel moderately angry. I feel slightly annoyed. Annoyedனா கோவப்படுறது. I feel very angry, little angry. I feel furious. Furiousனா பயங்கர கோவம் வந்து போய் அடிக்கிறது. ஸோ இதுல நீங்க எந்த இதை உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க பின்னால, அதை நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத இங்க டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, your friend persuades you to take help to prepare for the maths board examination from a close friend. That person does not turn up at all as agreed. How angry does that make you feel? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து மேத்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. பர்சுவேட்ஸ்னால் கன்வின்ஸ் பண்ணுறது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட் வந்து வரவே இல்லை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இட்ஸ் கோயிங் டு பி யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். நீங்கள் அந்த ஃப்ரெண்டு வந்தால் தான் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரல. அப்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? கோவம் வருமா, வராதா, இல்லை கொஞ்சமாக கோவம் வருமா, இல்லை மாடரேட்டாக கோவம் வருமா, இல்லை ரொம்ப அதிகமாக கோவம் வருமா, ரொம்ப அதிகமாக கோவம் வருமா அப்படின்றது தான் நீங்கள் இது ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட், யூ ஹாவ் அக்ரீட் டு pick up some friends at the train station. They are coming to stay with you for a few days. You have arranged with your elder brother or sister to drive the car for the day. You are about to leave the house when you realize the car is outside, but your brother or sister has gone to work. Taking the keys. How angry does that make you feel? So உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வராங்க, உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. உங்கள் அண்ணாவோ இல்லை அக்காவையோ வந்து நீங்கள் வந்து சொல்லி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷனில் போய் அவங்கள கூப்பிட்டு வரணும் காரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கூப்பிட போகிற டைமில் பார்த்தா உங்கள் அண்ணா அக்கா வந்து கார் எடுத்துகிட்டு கார் கீ எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்றத நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து, டியூரிங் அ கெட் டுகெதர் யுவர் ஃப்ரெண்ட் மேக்ஸ் ஃபன் ஆஃப் யுவர் சிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யூ தாட் யுவர் சிங்கிங் வாஸ் ஃபைன், பட் யுவர் ஃப்ரெண்ட் திங்ஸ் யூ ரியலி நீட் டு ப்ராக்டிஸ் மச் மோர். ஹவ் ஆங்க்ரி டஸ் தட் மேக் யூ ஃபீல்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுறீங்க, பட் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பாடணும் நீங்கள் நினைக்கிறீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி பாடிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இது வந்து there are totally 4 questions. ஸோ how இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பி பாருங்க, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். Share your views with the class. Do you argue often with your classmates? உங்களோட classmates கூட அடிக்கடி நீங்கள் வாக்குவாதம் செய்வீங்களா? Do you forgive them or choose to remain enemies forever? ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா உடனே அதை மறந்துட்டு மன்னிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்களா? இல்லைனா இல்லை அவன் என்னோட எனிமி அப்படின்னு சொல்லி அது மனசுலேயே வச்சுப்பீங்களா? How long does your anger last? ஸோ எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு கோவம் வந்தால் அந்த கோவம் வந்து நீடிக்கும். ஸோ இந்த வார்ம் அப் எல்லாமே வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
Angerனா கோபம். ANGER anger means கோபம். ஸோ இந்த கோபம் பற்றி தான் நம்ம எல்லா கொஷின்ஸும் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் கொஷின்ஸ் it talks about our anger. ஸோ நம்ம கோவம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிச்சுவேஷனுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வார்ம் அப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயமும் அதே கோவத்தை பற்றி தான். ஸோ பாய்சன் ட்ரீ, பாய்சன்னா தெரியும் விஷம், ட்ரீனா மரம். ஸோ ஒரு விஷமுள்ள மரம் அப்படின்ற போயம் தான் இது, written by William Blake. Now let's get into the poem. A poison tree. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. So first stanza la enna sollirukanga, I was angry with my friend. Na en friend mela கோவப்பட்டேன். I told my wrathனாலும் கோவம் தான். wrathனா என்ன, கோவம். I told my wrath did end. ஸோ நான் என் ஃப்ரெண்டு மேலே வந்து கோவப்பட்டேன். நான் என் கோவத்துக்கிட்ட சொன்னேன், அவன் என் ஃப்ரெண்டு, நம்ம அவன் மேலே கோவம் படக்கூடாதுன்னு. ஸோ என்னோட கோவம் முடிஞ்சிருச்சு, end, கோவம் போயிடுச்சு. I was angry with my foeனா enemy. ஸோ நான் அதே மாதிரி என்னோட enemy கிட்டேயும் வந்து கோவப்பட்டேன். I told it not, my wrath did grow. நான் வந்து என் கோவத்துக்கிட்ட வந்து நான் சொல்லலை, வேண்டாம் இந்த கோவம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ என்னோட கோவம் வளர்ந்துட்டே இருந்தது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட அர்த்தம். I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. And I watered it in fears, night and morning with my tears, and I sunned it with smiles and with soft deceitful wiles. So second stanza enna solranga, and I watered it in fears, night and morning with my tears. So என்னோட enemy மேல இருந்த அந்த கோவத்தை வந்து நான் வந்து பயம் அண்ட் கண்ணீர் இது ரெண்டையும் போட்டு நைட் மார்னிங்கும் வந்து நான் வந்து அதை வந்து வளர விட்டேன். அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ். அதாவது இந்த இடத்துல வந்து அந்த கோவத்தை வந்து ஒரு ட்ரீயோட வந்து போயட் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அதாவது நான் வந்து என்னோட எனிமி மேலே இருந்த கோவத்தை வந்து பயம் அண்ட் கண்ணீர் அப்படின்ற இந்த ரெண்டு வாட்டர் விட்டு நைட் அண்ட் மார்னிங் நான் வளர்த்தேன். அதே மாதிரி ஒரு ட்ரீ வளர்கிறதுக்கு எப்படி சன்லைட் தேவையோ அதே மாதிரி நான் வந்து என்னோட பொய்யான ஸ்மைல்ஸ் இந்த இடத்துல வந்து எனிமி கிட்ட ஸ்மைல் பண்ணுறது. எனிமி கிட்ட நம்ம எப்படி ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு பொய்யான ஒரு சிரிப்பை தான் நம்ம சிரிப்போம். ஸோ பொய்யான என்னோட ஸ்மைல்னாலையும் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ், டிசீட்ஃபுல் அப்படின்னா ஏமாத்துற ஒரு சூழ்ச்சி, வஞ்சகமான ஒரு சூழ்ச்சி, அதுதான் வந்து டிசீட்ஃபுல் வைல்ஸ். வைல்ஸ்னா ட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியை தான் வந்து ஆத்தர் வந்து போய்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த கோவம் அப்படின்ற அந்த பிளான்ட்டை வந்து நான் வந்து ஸ்மைல் அண்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ் அப்படிங்கிற அந்த சன்லைட்டையும் போட்டு நாளுக்கு நாள் அதை வளர விட்டேன். Third stanza, and it grew both day and night till it bore an apple bright, and my foe beheld it shine, and he knew that it was mine. So in the third stanza la enna solraru author, so na day and night நான் வந்து அந்த கோவன்ற அந்த ட்ரீயை வந்து வளர விட்டேன். எது வரைக்கும்னா ஒரு பிரைட் ஆப்பிளை வந்து அது கொடுக்குற வரைக்கும். என்னோட எனிமி வந்து அதை வந்து ரொம்ப ஷைனாக வந்து எடுத்து பார்க்குறாரு. அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். என்னோட எனிமிக்கு நல்லா தெரியும் அந்த ட்ரீல வந்திருக்கிற அந்த அந்த கோவன்ற அந்த ட்ரீல வந்திருக்கிற ஆப்பிள் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி எனிமிக்கு நல்லா தெரியும் அப்படின்றதான் தேர்ட் ஸ்டான்ஸா.
And into my garden stole, when the night had wheeled the pole, in the morning glad I see my foe outstretched beneath the tree. So ஒரு நாள் நைட்டு என்னோட கார்டன்ல வந்து அதாவது ஸ்டோல் அப்படின்னா வந்து நம்ம ஒரு திரை ஷால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டோல். ஸோ என்னோட கார்டன்ல அந்த கோவோன்ற மரம் வித் ஷைனிங் ஆப்பிளோட இருக்கு. என் எனிமி வந்து அதை பார்க்குறாரு. அந்த எனிமிக்கு வந்து நல்லா தெரியும் அந்த ஆப்பிள் வந்து என்னோட இதுன்னு. ஸோ என்னோட திரை போட்டு மறைத்திருக்கிற என்னோட கார்டனுக்குள்ள ஒரு நாள் நைட்டு அவர் வராரு. வந்து அந்த ஆப்பிளை வந்து அவர் வந்து சாப்பிட்றாரு. In the morning glad I see my foe outstretched beneath the tree. ஸோ மார்னிங் வந்து நான் போய் என் கார்டனில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். என்னோட எனிமி வந்து அந்த கோவன்ற மரத்து கீழே இறந்து கிடக்கிறாரு. இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது போயட் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தை நம்ம அதிகமாக வளர விட்டோம்னா ஒரு நாள் வந்து அந்த எனிமியை அழிக்கிற அளவுக்கு அந்த கோவம் வந்து வளர்ந்து ஒரு நாள் வந்து அந்த எனிமியை வந்து அழிச்சிடும். அப்படி தான் அந்த கோவம் வந்து நம்மளுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து பகை. அந்த பகை வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து அதை வந்து இது வேண்டான்னு சொல்லி விடலைன்னா நாளுக்கு நாள் நம்மளே அதை வளர்த்து ஒரு நாள் அந்த பகைவனை வந்து நம்ம கொல்ற அளவுக்கு அந்த பகை வளரும். அதுதான் வந்து இந்த போயம்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ பாய்சன் ட்ரீ அப்படின்னு அவர் சொல்றது வந்து எதனா, நம்ம வந்து அடுத்தவங்க மேலே வந்து கோவப்படுறோம் இல்லையா, அதை தான் வந்து பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் போயம். ஸோ இன்னொரு வாட்டி போயம் படித்து காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. And I watered it in fears, night and morning with my tears. And I sunned it with smiles and with soft deceitful wiles. And it grew both day and night till it bore an apple bright. And my foe beheld it shine, and he knew that it was mine. And into my garden stole, when the night had wheeled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. Written by William Blake. So it's a very interesting poem. நீங்கள் இந்த poem வந்து ரீட் பண்ணி பாருங்க. இது வந்து மெமரைட்டட் poem கிடையாது. ஸோ போயமில் இருக்கிற போயம்க்கு அப்புறம் கொடுத்துருக்குற எக்ஸசைசஸ் நம்ம பார்க்கலாம். About the author பாருங்க. William Blake was an English poet, painter and printmaker. Blake is now considered a seminal figure in the history of English poetry. He was born in London. He was a boldly imaginative rebel in both his thought and his art. Some of his famous poems are The Lamb and the Tiger. ஸோ வில்லியம் பிளேக் அப்படின்ற ஆத்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர், லண்டனில் பிறந்தவர். அவர் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் இன் இங்கிலீஷ் போய்ட்ரி. செமினல் ஃபிகர்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ நாட் ஒன்லி தட், ஹி வாஸ் போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரெபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஆர்ட். அதாவது வந்து ஒரு அப்போசிஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணுற இமேஜினேட்டிவ் அப்போசிஷன். ரெபல்னா ஒரு எதிர்க்கிறது. ஸோ அந்த எதிர்ப்பு வந்து தன்னோட போயம்லேயும் தன்னுடைய ஆர்ட்லேயும் வந்து அவர் நிறைய வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமஸ் போயம்ஸ் வந்து த லேம்ப் அண்ட் தி டைகர். ஸோ இப்போ க்ளாசரி இருக்கு இல்லையா, இந்த க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. ஸோ இப்போ நான் அந்த போயம் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, லைன் பை லைன், அதே மாதிரி அந்த போயமில் இருக்க லைன்ஸை வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை wrath did end. whom does I refer to? இங்கே ஐங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது? ஐங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த போயட் வில்லியம் பிளேக். ஸோ அதுதான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஐ ரெஃபர்ஸ் டு த போயட் வில்லியம் பிளேக். How did the anger of the poet come to an end? Poet ஓட கோவம் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ poet told his wrath that
the one whom he is angry with is his friend, so his anger came to an end. அந்த மாதிரி நீங்க போயம்லேருந்து கொடுத்துருக்கிற அந்த மீனிங்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆன்சர் த ஃபாலோவிங் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து complete the summary by filling in the given spaces with suitable words. இது வந்து போயமோட சம்மரி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மரியும் வந்து நீங்கள் you can just try to fill in. paragraph questions ஓட ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ poem appreciation பாருங்க. D exercise வந்து figures of speech. There is alliteration in the line and I sunned it with smiles. அதாவது and I sunned it with smiles இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா alliteration அப்படிங்கிற ஒரு figure of speech வந்து author வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. alliteration அப்படின்றது என்னன்னா ஒரே லைனில் ஒரே கான்சனன்ட் ஓட ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அது alliteration. அதாவது சண்ட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட், ஸ்மைல்ஸ் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட். ஸோ ரெண்டுமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட். இந்த மாதிரி ரெண்டுமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அது alliteration. அதாவது எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்ன்னு இல்லை, ஒரே மாதிரி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் வந்து ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு alliteration. ஸோ alliterationனா என்ன? போயம்ல ஒரே லைன்ல ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அது alliteration. ஸோ இந்த மாதிரி alliteration இருக்கிறது போயம்ல இருந்து நீங்க இன்னும் ஒரு 2 லைன் எடுத்து எழுதணும். பிக் அவுட் அட்லீஸ்ட் 2 instances ஆஃப் alliteration from the poem. ஸோ நீங்க போயமை போய் ஒரு தடவை நல்லா படிச்சு பாருங்க, லைன் பை லைன் பார்த்துட்டு அதுல வந்து எந்த இடத்துல வந்து ஒரே லைன்ல ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து எழுதணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். I was angry with my friend. was with ரெண்டுமே WS ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து alliteration. அதே மாதிரி I was angry with my foe இந்த லைன்லயும் was with வந்திருக்கு, இதுவும் வந்து alliteration தான். ஸோ இந்த மாதிரி நீங்க வேற எங்க வந்து ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகுற ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் ஒரே லைன்ல எங்க ரிப்பீட் ஆகி வந்திருக்குன்னு பார்த்து நீங்க எடுத்து எழுதணும். அதுதான் வந்து D எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க E எக்ஸசைஸ் பாருங்க. read the following lines from the poem and answer the questions that follow. I was angry with my friend, I told my wrath did end. I was angry with my foe, I told it not, my wrath did grow. So pick out the rhyming words. Rhyming words நான் உங்களுக்கு already சொல்லி கொடுத்திருக்கேன். Friend, end, foe, grow. இது rhyming words. What is the rhyme scheme of the stanza? Rhyme scheme of the stanza என்னன்னு கேட்டிருக்காங்க. So friend, end. Friend வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவும் rhyming, same rhyming word. So A. foe வந்து it's not rhyming with end and friend. So அதை வந்து நம்ம Bன்னு வச்சுக்கணும், different word B. So foe is B னா grow வந்து rhyming-ஆ இருக்கு forward. So B. So A, B தான் rhyme scheme. Next, identify the figure of speech in the title of the poem. Title of the poem என்ன? The poison tree. Poison tree அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீயை வந்து பாய்சனோட கம்பேர் பண்றாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மெட்டாஃபோர். அதாவது மெட்டாஃபோர் அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அன்கம்பேரபிள் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் வந்து மெட்டாஃபோர். ஸோ இந்த இடத்துல பாய்சனையும் ட்ரீயும் கம்பேர் பண்ண முடியாது, பட் கம்பேர் பண்ணி டைட்டில் வச்சிருக்கிறதுனால இது வந்து மெட்டாஃபோர். And I watered it in fierce night and morning with my tears. What figure of speech is used in watered it in fierce? Watered it in fierce அப்படின்றதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனிஃபிகேஷன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து
உயிர் கொடுத்து பேசுறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். அதாவது இன்அனிமேட்டட்னா நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து உயிர் உள்ள மாதிரி நம்ம வந்து அதை வந்து நினச்சி அதை போயமில் எழுதுறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். ஸோ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பயத்தை வந்து நான் வந்து அந்த கோவன்ற மரத்துக்கு வந்து நான் வாட்டர் பண்ணி அதை வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நார்மலா வந்து கோவம், பயம், டச், சென்ஸ் ஆஃப் ஃபீல் இது எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆத்தர் வந்து ஒரு கோவத்தை வந்து ஒரு ட்ரீயா நினைச்சு அதை வந்து என்னோட ஃபியரால நான் வாட்டர் பண்ணேன் அப்படின்றத எழுதியிருக்கிறதுனால இங்க வந்து பர்சனிஃபிகேஷன் இருக்கு. ஸோ மீதி இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இஃப் யூ ஹாவ் கைட் யூ கேன் ரீட் ஃப்ரம் த கைட். அப்படி இல்லைன்னா அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது உங்களால் படிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் டுடேஸ் அசைன்மெண்ட். கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பி வைக்கணும். நெக்ஸ்ட் இஸ் யுவர் லிசனிங் டாஸ்க். லிசனிங் டாஸ்க்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து படிப்பேன். இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து இருக்கிற கொஷின்ஸ் வந்து யூ ஹாவ் டு ஆன்சர். ஸோ ஜஸ்ட் லிசன் டு திஸ் பேராகிராஃப் கேர்ஃபுல்லி. லிசனிங் இன்புட் ஃபார் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பாய்சன் ட்ரீல இருக்கு. ஸோ தட் ஐம் கோயிங் டு ரீட். இட்ஸ் நேச்சுரல் டு கெட் ஆங்க்ரி, but it's a virtue to know how to handle it. It deals with certain anger management issues. Here are some of the best anger management tips to help you get over being angry very quickly. Meditation is definitely a great technique to calm your inner self, thereby controlling those sudden angry outbursts. Meditation does not always require that you sit in a place and keep peeping at the watch. You need a peaceful place to sit upright. Start relaxing with the top of your head and then slowly release the tension of your body, one muscle at a time, and breathe deeply. Try to connect yourself with your inner person. There is a person living inside you who always tells you how to act. After a strong situation, it is you, that inner person, who understands you better than anyone else. So initiate a positive conversation within yourself. Close your eyes and speak to yourself and calm yourself. Anger is something that releases the tension you have been feeling all the while, but who will take care of the reason why you got angry in the first place? It is as simple as a solution that you need. Forgive and forget. It's easier to get the apologies over and done with right away, so you can forget about your anger and move on. Start good one by saying I'm sorry or I forgive you. Forgiving is a blessing. Spread the goodness. Instead of allowing others to laugh at you, laugh at yourself. Think of all the words you said and think of how you could have changed the situation by acting in a different way. So this is your paragraph. இந்த paragraph நான் read பண்ணி காமிச்சிருக்கேன். இதிலிருந்து கொடுத்திருக்கிற questions வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இதை ஆன்சர் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புவீங்க. ஓகே, போயம் எக்ஸசைசஸ் இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு அனுப்புவீங்க. தேங்க்யூ.